யாரும் ஒருத்தங்க உங்ககிட்ட சொல்றாங்க உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது அவங்களோட கதை, அது உங்களோட கதை கிடையாது. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களோட வாழ்க்கை, உங்களோட டிசிஷன், உங்களோட ட்ரீம். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஒரு தோல்வியை சந்திச்சிட்டீங்கன்னா அது ஒரு லெசன். அதை நீங்க ஒரு படிப்பினையா எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு. யார் உங்களை நம்பல அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களை நம்பணும். யாருமே உங்களை நம்பி சான்ஸ் கொடுக்கலனா நீங்க உங்களுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். யாராவது உங்களை சந்தேக கண்ணோட பார்த்தா அதுக்கு எப்பவுமே ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதை கடந்து போக பழகிக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்னுட்டீங்கன்னா அதை நீங்க ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கான ரெஸ்பெக்ட் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட வாழ்க்கை. உங்களை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியவே முடியாது. நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட சக்சஸுக்கான டே. சோ நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வெற்றி பயணம் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு வரலாறு தான். உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வரலாறு அமையணும் அப்படின்றது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க யார் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைங்க. உங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த உலகம் எப்ப எதை சொன்னாலும் கண்டுக்காம உங்களோட வெற்றியை நோக்கி நீங்க ஓடிட்டே இருங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இங்க பேசுறவங்க எல்லாம் பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப உயரத்துக்கு போய் திரும்பி பார்க்கும்போது அவங்க உங்க கூட நிப்பாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே அப்படித்தான். நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம கூட நிப்பாங்க. நீங்க ஜெயிக்க போறீங்களா தோக்க போறீங்களா அப்படின்றது உங்களோட கையில தான் இருக்கு அப்படின்றத எப்பவும் மறந்துடாதீங்க. உங்களோட சக்சஸ் தான் உங்களோட லைஃபோட பெரிய ஹிஸ்டரியா மாறப்போகுது. ஸோ நீங்க யாரு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.